Hi, friends. Welcome to Roshan Academy. 30 days spoken English class in Tamil, day 5, part 2. இன்று able, unable என்பது குறித்து கற்கப் போகிறோம். Able, unable. I am able to speak English. நான் ஆங்கிலம் பேசக்கூடியவனாக இருக்கிறேன். நிகழ்காலத்தில். I was able to speak English. நான் ஆங்கிலம் பேசக்கூடியவனாக இருந்தேன். I will be able to speak English. ஆங்கிலம் பேசக்கூடியவனாக இருப்பேன். Unable கவனிப்போம். I am unable to speak French. French பேச முடியாமல் இருக்கிறேன். I was unable to speak French. நான் French பேச முடியாமல் இருந்தேன். He is able to speak English. அவர் ஆங்கிலம் பேசக்கூடியவராக இருக்கிறார். He was able to speak English. ஆங்கிலம் பேசக்கூடியவராக இருந்தார். He will be able to speak English. அவர் ஆங்கிலம் பேசக்கூடியவராக இருப்பார். Unable அவதானிப்போம். He is unable to speak French. அவர் French பேச முடியாமல் இருக்கிறார். He was unable to speak French. அவர் French பேச முடியாமல் இருந்தார். She is able to speak English. அவ ஆங்கிலம் பேசக்கூடியவளாக இருக்கிறாள். She was able to speak English. அவள் ஆங்கிலம் பேசக்கூடியவளாக இருந்தாள். She will be able to speak English. அவள் ஆங்கிலம் பேசக்கூடியவளாக இருப்பாள். She is unable to speak French. அவள் French பேச முடியாமல் இருக்கிறாள். She was unable to speak French. அவள் French பேச முடியாமல் இருந்தாள். We are able to speak English. நாங்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். We were able to speak English. ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருந்தோம். We will be able to speak English. ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருப்போம். We are unable to speak French. French பேச முடியாமல் இருக்கிறோம். We were unable to speak French. French பேச முடியாமல் இருந்தோம். You are able to speak English. நீங்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். You were able to speak English. ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருந்தீர்கள். You will be able to speak English. ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். You are unable to speak French. French பேச முடியாமல் இருக்கிறீர்கள். You were unable to speak French. French பேச முடியாமல் இருந்தீர்கள். They are able to speak English. ஆங்கிலம் அவர்கள் பேச கூடியவர்களாக இருக்கிறார்கள். They were able to speak English. ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். They will be able to speak English. ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். They are unable to speak French. அவர்கள் ஆங்கிலம் பேச முடியாமல் இருக்கிறார்கள். They were unable to speak French. French பேச முடியாமல் இருந்தார்கள். இன்னொரு வகையில என்னண்டு unable பாவிக்கலாம் என்று பார்ப்போம். I am unable to attend school. நான் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியாமல் இருக்கிறேன். As I am suffering from fever. காய்ச்சலால் வருந்திக் கொண்டிருக்கிறபடியால். I am நான் இருக்கிறேன் unable முடியாமல் to attend சமூகம் அளிக்க school பாடசாலைக்கு as ஆனபடியால். I am suffering from fever. காய்ச்சலால் வருந்திக் கொண்டிருக்கிறபடியால். நான் காய்ச்சலால் வருந்திக் கொண்டிருக்கிறபடியால் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியாமல் இருக்கிறேன். Owing இல்லாட்டி due to என்ற காரணத்தினால் unavoidable தவிர்க்க முடியாத circumstances சூழ்நிலைகளின் I was unable to attend school. Owing to unavoidable circumstances தவிர்க்க முடியாத சூழலின் காரணத்தினால் I was நான் இருந்தேன் unable to attend school பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியாமல். That's all for today. Thank you and see you soon.